காய்ஸ், இந்த வீடியோல ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். எல்லாமே ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு ஏஜ் ஜஸ்ட் 23 தான். ஆனா லேடிக்கு ஏஜ் 40. இந்த 2 பேருக்குள்ள கிரியேட் ஆகுற கமிட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங் அதெல்லாம் தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஸ்டோரியோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட நேம் வென்னிங். அவ லீ குரூப்ல கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் மேனேஜர் வந்துட்டு, "வென்னிங் உனக்கு வயசாயிடுச்சு. அதனால உன்னை ஃபயர் பண்ணுறோம்" அப்படின்னு பேப்பர் தூக்கி போடுறாங்க. எனக்கு ஜஸ்ட் 40 தானே ஆகுது. அதுக்குள்ளே என்ன ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம கம்பெனியில் எங்கே இருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். 35க்கு கீழே இருந்தால் தான் கிளீனராக கூட ஒர்க் பண்ணலாம். உனக்கு ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு. இதுவே வயசு அதிகம் தான். இவ்வளோ நாள் உன்னை ஒர்க் பண்ண விட்டதே பெருசு. ஸோ அதனால இடத்த காலி பண்ண அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் பேசுறதுக்காக வரா. நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். நீ போகிறதுக்கு முன்னாடி கம்பெனியில் உள்ள எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்போ தான் இந்த மந்த்துக்கான சேலரி கிடைக்கும் அப்படின்னு பாஸ் திட்டிட்டு போகிறான். ஸோ அவளும் இப்போ நைட்டெல்லாம் உட்காந்து எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுறா. அந்த டைம் ஒரு ரூம்குள்ளே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் யார் இந்த டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அங்கே போனால் ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். யங் மேன் என்னை விடு அப்படின்னா, என்னை ட்ரக் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவளை திரும்ப கிஸ் பண்ணுறான். 2 பேருக்குள்ளேயும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்குது. காலையில் எந்திரிச்சதும், நான் 40 இயர்ஸாக விர்ஜினாக இருந்தேன். அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யங் பாய்கிட்டேயே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் கம்பெனியை விட்டு கிளம்புறா. ஹீரோ வேக்கப் ஆகும்போது பக்கத்தில் இந்த பொண்ணு இல்லை. நைட்டு என் கூட ஒன்றா இருந்துட்டு இன்னைக்கு மாயமாயிட்டலா அப்படின்னு ஒரு த்ரெட்டை கையில் எடுக்கிறான். நைட்டு அந்த உமன் வியர் பண்ணியிருக்கதை அவன் பார்த்துருந்துருப்பான். ஸோ இது அவளோட தானே, நீ எங்கே போனாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம் அசிஸ்டன்ட் உள்ள வரான். பாஸ், உங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி யாரோ டாய்லெட் ப்ரஷ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வரான். அப்புறம் தான் பாஸ் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு, என்ன பாஸ், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, அப்போது நீங்கள் யார் கூட ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்குறான். ஹீரோ சீரியஸாக, நேற்று என் கூட இருந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அடுத்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு மார்க்கெட் பிளேஸில் கடை போட்டிருக்கா. அவளை பார்க்குற நெய்பர்ஸும் அவளோட கண்டிஷன் நினச்சி பாவப்படுறாங்க. இவ கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனதுனால அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தும் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாதம் மாதம் இவகிட்ட இருந்தால் ஃபேமிலியில் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இவ யாரால தான் பார்க்க முடியும், ரொம்பவே கஷ்டப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கப்பல் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஸ்கூலுக்கு போன பசங்க ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயினுக்கு ட்வின் பேபி பிறந்திருக்காங்க. ஒரு கேர்ள் ஒரு பாய். அப்போ பையனை பார்த்ததும், "இங்கே வா, உனக்கு என்னாச்சு, தலையில் காயப்பட்டிருக்கு, நீ யார் கூடயும் சண்டை போட்டியா அப்படின்னு கேட்டா, அம்மா இதில் பிரதர் மேலே எந்த தப்பு கிடையாது, மற்ற பசங்க தான் எங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ணாங்க, அதனால தான் பிரதர் சண்டைக்கு போனா அப்படின்னு அவ சொல்கிறா. இது என்னோட தப்பு தான், என்னால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஃபேமிலியை கொடுக்க முடியல அப்படின்னு அவ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அடுத்த பக்கம் ஹீரோ காமிச்சா கல்யாணத்துக்காக அவனை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்போ 29 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபேமிலியில் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் யாருக்குமே குழந்தை பிறந்தது கிடையாது. இப்போவும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு டிலே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு வாரிசே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அம்மா எனக்கு அந்த பொண்ணுக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னா, சரி அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணு சொல்லு, யாராக இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஹீரோ என்னுமே அந்த ரெட் கலர் த்ரெட்டோட தான் இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற முடிவில் அவன் இருக்கான். அம்மா கிட்ட எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறான். பசங்க அப்பா பற்றி கேட்டால் ஹீரோனால ஆன்சர் பண்ண முடியல. அம்மா எதுக்கு இன்னும் அப்பா வரல, அப்பா எப்போ தான் வருவாங்க அப்படின்னு பையன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை ஆன்சர் பண்ணாமல் அழுறத பார்த்ததும், அம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இனி அப்பாவை பற்றி எதுவுமே கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒலிம்பியாட் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், இங்கே பாருங்க என்னோட டெஸ்ட் பேப்பரை அப்படின்னு பையன் எடுத்து காமிக்கிறாங்க. அம்மாவும் பார்த்துட்டு சூப்பர்டா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறேன், அம்மா மட்டும் இருந்தால் கூட என்னால் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு பையன் சொல்கிறான். இந்த டைம் உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு பார்சல் வருது. ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பையனுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து அட்மிஷன் கிடச்சிருக்கு. அதை பார்த்து அவ சந்தோஷப்படுறா. ஸோ நெய்பர்ஸும் பக்கத்தில் வந்து, இந்த ஸ்கூல்லையா, இது பெரிய ஸ்கூலாச்சே, இதில் எல்லாருக்குலாம் சீட் கிடைக்காது, இதை லீ குரூப் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் கூட நிறைய காலேஜ் டைப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு டேரெக்டாக கிராஜுவேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உன் பசங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய அச்சீவ் பண்ண போகிறாங்க
அப்போ எங்களெல்லாம் மறந்துறாத அப்படிங்கிற மாதிரி அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயின் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர பார்க்குறா. அதுல ஒரு செமஸ்டருக்கு 1.1 லேக் கட்டணும் அப்படின்னு போட்டிருக்கு. இவ்ளோ காசா? அப்போ 1 இயர்க்கு 2 லேக்ஸ் தாண்டுமே! இத எப்படி நீ மேனேஜ் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்டா, அவளுக்குமே ஐடியா இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. நீ ஏன் இத பத்தி குழந்தைங்களோட அப்பாகிட்ட பேசக்கூடாது? இது எப்படியும் குழந்தைங்களோட எஜுகேஷன் பத்தினது. ஸோ அத நீங்க 2 பேரும் பேசி தானே டிசைட் பண்ணணும். அப்படிங்கிற மாரி கேட்டா, ஹீரோயினும் திங்க் பண்ணி பார்க்குறா. அன்னைக்கு நைட்டு இருட்டா இருந்துச்சு. நான் அந்த மேனோட ஃபேஸ கிளியரா பார்க்கல. இருந்தாலும் அவன் யங் மேன் தான். இப்போ நான் அவன தேடி கண்டுபிடிச்சா கூட, அவனால பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிறா. ஆல்ரெடி கிட்ஸோட அப்பா ஒரு இல்னஸ்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றா. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தைய இந்த மாரி படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு. பையனும் அத பார்த்துட்டு, அம்மா நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லலாம் படிக்கல. ஒரு கோல்டு எங்க இருந்தாலுமே ஷைன் ஆகும். நான் எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அப்புறம் பெரியவனாகி நெறைய காசு சம்பாதிச்சு, அம்மாவையும் சிஸ்டரையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அம்மா நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நெறைய ஏர்ன் பண்ணி அம்மாவ நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு பொண்ணு சொல்றா. பசங்க என்னதான் அம்மாக்காக பேசினாலும், அவளுக்கும் கில்ட்டியா இருக்கு. என் பசங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நான் மிஸ் பண்ணிறக்கூடாது. நான் என் பிரதரோட ட்ரீட்மெண்ட்காக நெறைய காசு குடுத்துருக்கேன். ஸோ, அவங்ககிட்ட இந்த டைம் ரீபேமெண்ட் கேட்க வேண்டியது தான். அப்படிங்கிற மாரி அவ நெனைக்கிறா. அடுத்து ஹீரோவோட அம்மாவ காமிக்கிறாங்க. பையன் கல்யாணம் பண்ணாததுனால, அம்மா ஒரே புத்தா முன்னாடி நின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். எனக்கு அழகான சப்பியான கிராண்ட்சன் வேணும். அப்படின்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பட்லர் வந்து, நம்ம ஸ்கூலோட நியூ அட்மிஷன் லிஸ்ட்டு அப்படின்னு ஃபைல குடுக்குறான். மேடம் தான் அந்த ஸ்கூல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, அந்த லிஸ்ட்ட பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல எப்பவுமே எலைட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தானே படிப்பாங்க. இதுல எப்படி ஒரு புவர் ஃபேமிலி பையனோட நேம் இருக்கு அப்படின்னு அத பார்த்து கேட்குறாங்க. அந்த பையனோட ஃபேமிலி என்னதான் புவரா இருந்தாலும், அவனோட அகாடமிக் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால தான் நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ட மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு, அவனுக்கு மட்டும் எக்செப்ஷனலா அட்மிஷன் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி பட்லர் சொல்றான். அத கேட்டு பாட்டிக்கும், ஒரு புவர் ஃபேமிலிலேருந்து இவ்ளோ ஜீனியஸா வளர்றான்னா அது கிரேட் தான். எனக்கும் கிராண்ட்சன் இருந்தான்னா, இந்த மாதிரி அவனும் ஜீனியஸா தான் இருப்பான் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஆமா மேடம், கண்டிப்பா உங்களோட கிராண்ட்சனும் கிரேட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா, இவன் புவர் ஃபேமிலிங்கிறதுனால, இவனால எப்படி ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ, அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஃப்ரெஷ்மன் பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த டைம் நான் இந்த பையன பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இவன் உண்மையாவே டேலண்டடாவும், நல்ல பையனாவும் தெரிஞ்சுச்சுன்னா, நானே இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். அவன் ஃபேமிலியே ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம அவன படிக்க வைக்க முடியும். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. சரி நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு பட்லர் சொல்றான். அந்த டைம் அவங்களுக்கு இன்னொன்னு தோணுது. நான் சேரிட்டி பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அது ஏன் ஒரே ஒரு பெர்சனுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணணும்? இதே மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலில படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இங்க இன்வைட் பண்ணுங்க. ஸோ நான் நெறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணதா இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. ஹீரோயின் அடுத்து ஃபேமிலிய மீட் பண்ண போறா. அம்மா நான் என் பசங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு அங்க வந்து நிக்க, நீ எதுக்கு இங்க வந்த? அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. அம்மா என் பையனுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் மட்டுமே 1 லேக் கேட்குறாங்க. அதனால தான் நான் இத்தன வருஷத்துல அண்ணனுக்கு உடம்பு சரியில்லன்னு நெறைய டைம் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தந்திருக்கேன். அதுல இப்போதைக்கு எனக்கு ஒரு 1 லேக் கையில குடுத்தீங்கன்னா, என் பையனோட அட்மிஷன் ஓகே ஆயிரும். நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி நீ காசு தண்டம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா, இவங்க 2 பேரும் வயித்துல இருக்கும்போது உனக்கு அபார்ஷன் பண்ணி விட்டுருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு என் குழந்தைங்கள பிடிக்காம இருக்கலாம். ஆனா இத்தன வருஷம் உங்க ஃபேமிலிக்கு நான் தான் காசு குடுத்தேன். ஸோ அந்த காச மட்டும் குடுங்க. நான் போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நீ எப்படி காசு திரும்ப கேட்கலாம்? உன்னால தான் உன் அண்ணனுக்கு கால் உடைஞ்சுச்சு. நீ மேரேஜுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆன மேட்டர் தெரிஞ்சு தான் உன் அண்ணன் கோவத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கீழ விழுந்துட்டான். ஸோ அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இத்தன வருஷம் நீ காசு செலவு பண்ணியிருக்க. அத எப்படி நீ ரிட்டர்ன் கேட்க முடியும்? இதெல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு சிஸ்டர் இன் லாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஒரு சத்தம் கேட்குது. அம்மா ஒய்ஃபு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன். நீங்க தானே சொன்னீங்க அண்ணனுக்கு கால் நடக்க முடியலன்னு. அதுக்காக தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு குடுத்தேன். அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஐயோ! நான் கொஞ்சம் நடக்கிறதுக்குள்ள கால் ரொம்ப வலிக்குதே! அப்படின்னு அண்ணனும் சீன் போடுறான். ஹீரோயினுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்க 3 பேரும் சீட் பண்ணி என்கிட்டருந்து காசு வாங்கியிருக்கீங்க. இப்போ சொல்றேன். என் காச நீங்க ரிட்டர்ன் குடுங்க. இல்லன்னா நான் போலீஸ் கால் பண்ணிருவேன் அப்படின்னு அவ மிரட்டுறா. இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் அவ மணிய வீட்டுக்கு குடுக்காம அந்த குழந்தைகளுக்கு செலவு பண்ண பார்க்குறா. இந்த 2 பிள்ளைங்களோட கதைய முடிச்சுட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிரும்.
அவள ஃபூல் பண்ணி ஈஸியா மணிய வாங்கிரலாம்." அப்படிங்கிற மாரி சிஸ்டர் இன் லா நெனச்சுட்டு, "என்ன நீ இப்படிலாம் பேசுற? எதுக்கு போலீஸ் கால் பண்ணணும்? நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே!" அப்படின்னு பக்கத்துல போயிட்டு பிள்ளைங்கள பிடிக்க போறா. ஆனா ஹீரோயின் அலர்ட் ஆயிர்றா. அடுத்த பக்கம் இங்க வில்லேஜ்ல உள்ள நெறைய ஸ்டூடண்ட்ஸ அந்த லீ ஃபேமிலிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால பிள்ளைங்க கூட பேரண்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க. "எதுக்கு லீ ஃபேமிலிலேருந்து இந்த மாரி கூப்ட்டுருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, லீ ஃபேமிலியோட மேடம் அவங்க ஃபேமிலியில குழந்தைக்காக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த மாரி நெறைய சேரிட்டிலாம் பண்றாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனா, அவங்களோட லைஃப் வேற லெவல்ல போயிரும். அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க வர்ற பட்லர் ஸ்டூடண்ட் வெண்ணியாங்க பத்தி கேட்குறாங்க. "இங்க யாரு வெண்ணியாங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதே டைம் இங்க ஆன்டி பசங்கள தொரத்திட்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட கதைய முடிச்சா தான் ஹீரோயின் எங்க பேச்ச கேட்பா அப்படின்னு அவங்களும் தொரத்தி ஓடிட்டு இருக்காங்க. அந்த பசங்க இப்போ ஓடி வரும்போது பட்லர் மேல வந்து இடிக்கிறாங்க. அப்ப அந்த பையன பார்த்ததுமே பட்லருக்கு, "இது எங்க யங் மாஸ்டர் மாதிரிலாம் இருக்காங்க. யங் மாஸ்டர் சின்ன வயசுல இதே மாரி தான் இருப்பாங்க." அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆன்ட்டியும் அங்க வந்துட்டு, "என்ன ஓட வச்சுட்டல்ல" அப்படின்னு அவன அடிக்க போறாங்க. ஆனா பட்லர் அத ஸ்டாப் பண்றான். அப்புறம் தான் இவனோட பேர் தான் வெண்யாங் அப்படின்னு கேள்விப்பட்டதும், அடுத்து அங்க இப்போ ஹீரோயின் வரா. "உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு பசங்கள பார்த்துட்டு இருக்க, "நீங்க தான் இந்த பசங்களோட அம்மாவா?" அப்படின்னு பட்லர் கேட்குறான். "உன்ன தான் நான் ஸ்பெஷலா மீட் பண்றதுக்காக வந்தேன். நீ இந்த வயசுல நல்ல டேலண்டடான ஜீனியஸ் பாயா இருக்க. ஓல்டு மேடமும் உன்ன பத்தி கேள்விப்பட்டதும் உன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ படிக்கிறதுக்கு அவங்களே ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க." அப்படின்னு சொல்ல, "இனி நான் ஸ்கூல் ஃபீஸ நெனச்சு கஷ்டப்பட வேண்டியதில்ல. என் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க போறான்." அப்படின்னு அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு. ஆன்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் அவங்க பே பண்ணிட்டாலும், ஃப்யூச்சர்ல இவங்க 2 பேரும் வேலைக்கு போணும். அப்புறம் கல்யாணம் பண்ணணும். அதுக்கும் காசு தேவைப்படும்ல. அதனால இவங்கள டிஸ்கார்ட் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க தப்பான ஆள் தேடி வந்திருக்கீங்க. இவளாம் ஜீனியஸ்லாம் கிடையாது. என்ன கேட்டா ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. "நீங்க என்ன எப்படி வேணா பேசிக்கங்க. ஆனா என் பையன இந்த மாரிலாம் பேசாதீங்க. அவன் உண்மையாவே ஜீனியஸ்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ ஆல்ரெடி லீ குரூப்ல ஒர்க் பண்ணியிருக்க. ஸோ லீ ஃபேமிலிய பத்தி உனக்கு தெரியும் தானே? நீ அவங்கள சீட் பண்ணா அதுக்கான கான்சிக்வென்சஸ் எவ்வளோ பெருசா இருக்கும். அதனால முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம இரு. நீ மேரேஜ்க்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பெத்துக்கிட்ட. அப்பா பேர் கூட தெரியாது இந்த குழந்தைங்களுக்கு. இதுங்கலாம் எப்படி ஜீனியஸா இருக்க முடியும்?" அப்படின்னு அந்த ஆன்டி திட்டிட்டு இருக்காங்க. பட்லரும் இவ ஆல்ரெடி லீ குரூப்ல ஒர்க் பண்ணியிருக்காளா? அப்புறம் மேரேஜ்க்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு. இந்த சின்ன பையன பார்க்கவும் யங் மாஸ்டர் மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை இது யங் மாஸ்டரோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல, இல்ல. அது இம்பாசிபிள். யங் மாஸ்டருக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காதே. அந்த ரிச் ஃபேமிலி பொண்ணுங்களே அவங்க எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த லேடிக்கும் ஏஜ் வேற அதிகமா தெரியுது. ஸோ அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அவன் நினைக்கிறான். "எங்க அம்மா ஒண்ணும் பொய் சொல்லல. நான் ஜீனியஸ் தான்." அப்படின்னு பையன் சொல்றான். "நீ ஜீனியஸா? எனக்கு சிரிப்பு காமிக்காத." அப்படின்னு அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க. அவனும் கோவத்துல, "நான் தான் சொல்றேன்ல, நான் ஜீனியஸ் தான்." அப்படின்னு ஆன்டி தள்ளி விடுறான். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன தள்ளுவ?" அப்படின்னு ஆன்டி சண்டைக்கு வராங்க. இவன் கோவப்படுறத பார்க்கும்போதும், அப்படியே யங் மாஸ்டர் மாரி தான் தெரியுது. அப்படின்னு பட்லர் யோசிக்கிறாங்க. இப்ப ஆன்டி அடிச்சு, "உங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு அவங்கள அங்கருந்து விரட்டி விடுறாங்க. இந்த பையன பார்க்க உண்மையாவே சின்ன வயசுல யங் மாஸ்டர பார்த்த மாரி தான் இருக்கு. ஸோ பார்ட்டில வச்சு ஓல்டு மேடமே இந்த பையனையும் தனியா மீட் பண்ண வைக்கணும். அப்படிங்கிற மாரி பட்லர் யோசிக்கிறாங்க. ஹீரோ என்ன அந்த வுமன பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். "உன்னால இன்னும் அவள கண்டுபிடிக்க முடியலையா?" அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கோவப்படுறான். "நானும் அந்த மேட்டர இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அந்த லிமிட்டட் ஏஜ் குரூப்ல நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணவங்க, அன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு விசிட் பண்ணவங்க எல்லாரையும் செக் பண்ணிட்டேன். அதுல யாருமே நீங்க கேட்குற பொண்ணோட ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இருட்டா இருந்ததுனால, அந்த பொண்ணோட ஃபேஸ் கிளியரா இல்ல. அந்த ஃபுட்டேஜ அப்ராட்ல உள்ள டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அது கிளியர் வெர்ஷனா வந்த பிறகு, நம்ம அது யாருங்கிறத பார்த்துரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். "சரி அஃபிஷியலா ரிசல்ட் வரட்டும். அதுக்கு முன்னாடி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு. நீ அந்த ஏஜ் கேட்டகரிலாம் பார்க்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு, கம்பெனிய விட்டு வெளிய போனவங்க, அவங்க லிஸ்ட்டையும் செக் பண்ணி பாரு." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "என்ன பாஸ் அப்போ 40, 50ஸ்ல உள்ளவங்களையும் நம்ம செக் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ பசங்க கூட லீ ஃபேமிலிக்கு வந்திருக்கா. ஸோ உள்ள லீ ஃபேமிலியோட மேடம் இருப்பாங்க. உனக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. ஸோ நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பையனும் சரிம்மா நான் கண்டிப்பா லீ ஃபேமிலியோட மேடம இம்ப்ரெஸ் பண்ணிருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க ஆல்ரெடி நெறைய பசங்களும் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட சிஸ்டர் இன் லாவும் இருக்கிறாங்க. "சிஸ்டர் இன் லா நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "உன் பசங்க மட்டும் தான் பெஸ்ட்டுன்னு நெனச்சியா? என்னோட நெஃப்யூவையும் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு அவங்க ரூடா பேசுறாங்க. "ஸோ இவங்க 2 பேரும் உங்களோட கிராண்ட் சில்ட்ரனா? சூப்பர் கியூட்டா இருக்காங்க." அப்படின்னு அந்த பொண்ணு பேசுறா. "இல்ல இது என்னோட பசங்க." அப்படின்னதும், "உங்களுக்கு வயசு அதிகமா தெரியுது.
ஆனா இது உங்களோட குழந்தைங்கன்னு சொல்றீங்க. லேட் பிரெக்னன்சினா டெலிவரி டைம் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல. சரி இந்த குழந்தைங்களோட அப்பாவ எங்க அப்படின்னு கேட்டா, இத ஏன் கேட்குற? அந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாது. அவளுக்கு கல்யாணமும் ஆகல. லேட்டா 40 வயசுல குழந்தை பெத்துக்கிட்டா. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாது. இந்த வயசுல குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சிஸ்டர் இன் லா சொல்றாங்க. என்ன 40 வயசுல குழந்தை பெத்துருக்காங்க. அப்பா யாருன்னு தெரியாதா? எப்படி லீ ஃபேமிலில இவங்கள இன்வைட் பண்ணாங்க? அப்புறம் பசங்களா, இந்த மாதிரி ஃபேமிலிஸ் கூடலாம் நம்ம சேரக்கூடாது. அப்புறம் இவங்கலாம் பேட் பீப்பிள் அப்படின்னு தங்களோட பசங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையனுக்கு செம கோவம் வருது. அந்த பட்லர் அங்கிள் தான் நல்லா பேசினாங்க. இப்போ நான் அவங்கள கூட்டு வந்தா தான் அம்மாக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பையன் ஓடுறான். அப்போ தட்டி கீழ விழ அவனோட தல்ல காயம் படுது. அவனுக்கு என்னாச்சுன்னு ஹீரோயின் பார்க்க போறா. அங்க அந்த டைம் ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோக்கு அவள பார்த்ததுமே, இவ ஆல்ரெடி கம்பெனில கிளீனரா ஒர்க் பண்ணியிருந்தால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்கு. உன் தலையில பாரு காயம் பட்டிருக்கு. வா உனக்கு அம்மா மெடிசின் அப்ளை பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே சிஸ்டர் இன் லா வந்து நிக்கிறாங்க. பாஸ்லி என்ன மன்னிச்சிருங்க. இந்த பையன் இப்பதான் லீ ஃபேமிலி கெஸ்ட் எல்லாரும் கூடயும் ஆர்கியூ பண்ணான். உங்களையும் அஃபெண்ட் பண்ணிட்டான்ல. நீங்க எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. நான் இவங்க எல்லாரையும் இப்பவே இங்கிருந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஃபர்ஸ்ட் நீ யாரு? உனக்கு யார் ரைட்ஸ் குடுத்தது என்னோட ஃபேமிலி கெஸ்ட் அனுப்புறதுக்கு? அப்படின்னு அவன் கோவப்படுறான். சாரி பாஸ்லி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ இங்கிருந்து வெளிய போ அப்படின்னு அவள திட்டி அனுப்புறான். அடுத்து பையனுக்கு காயப்பட்டிருக்கிறதுனால ஃபேமிலி டாக்டர கூப்பிட்டு செக் பண்ண சொல்றான். அந்த டைம் குட்டி பொண்ணு அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட கைய போய் பிடிக்கிறா. சாரி என் பொண்ணு தெரியாம பேசிட்டா. அவள மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்போ பொண்ணே அங்கிருந்து ஹீரோயின் கூட்டிட்டு போறா. பாஸ் நீங்க கேட்ட ஃபுட்டேஜை ரீஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னதும் ஹீரோ இப்போ அதை செக் பண்ண போறான். அடுத்து மேடம் பசங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்காங்க. என் ஃபேமிலியில ரொம்ப நாள் கழிச்சு இத்தனை சின்ன பசங்கள பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் மெயினாக ட்வின்ஸை பார்த்ததும் இதே மாதிரி எனக்கும் கிராண்ட் சைல்டு கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் பட்லரும் இவன் தான் வென்யாங் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால அது இவன் தான் அப்படின்னு சொல்ல, நான் உன்னோட ஸ்கோர் பாயிண்ட்லாம் பார்த்தேன், எக்ஸாம்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்க, நீ தான் இந்த ட்வின்ஸோட அம்மாவா, பசங்களை நல்லாவே வளர்த்துருக்க, என்னதான் ஃபேமிலி புவர் கண்டிஷனில் இருந்தாலும் நீ எப்போவுமே உன்னோட ஸ்டடீஸை கிவ் அப் பண்ணிடக்கூடாது சரியா? உங்கள் 2 பேருக்கும் நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், 2 பேரும் நல்லா படிக்கணும் சரியா? 2 பேரும் ட்வின்ஸா செம க்யூட்டாக இருக்கீங்க, வாங்க பாட்டி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கூப்பிட 2 பேரும் பக்கத்தில் போக போகிறாங்க. அந்த டைம் மறுபடியும் அங்கே சிஸ்டர் இன்ல வந்து நிற்கிறாங்க. மேடம் இந்த பசங்களோட அப்பியரன்ஸை பார்த்து ஃபூல் ஆயிடாதீங்க. இவங்க அம்மா அம்மா தான் இந்த பசங்களும் பேட் மேனர்ஸ் உள்ளவங்க. உங்க வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பொருளை பார்த்தா அவன் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் இதே எடுக்கல அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். இந்த மாதிரி அவன் திருடினான்னு சொல்றீங்களா? அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா அதுக்கான எவிடன்ஸ் அவனோட பேக்லயே இருக்கு. அவன் உங்க வீட்ல இருந்து ஒரு கேமர் கேட்ஜெட்டை திருடி அவனோட பேக்குள்ள போட்டதை நானே பார்த்தேன் அப்படின்னு இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல போற அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனை எடுக்கவே இல்லைன்னு சொல்றான். எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் இந்த மாதிரி பொருளெல்லாம் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபர்ஸ்ட் உன்கிட்டயே கேரக்டர் சரி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்ட. அப்படி இருக்கும்போது உன்னோட பசங்களும் ஒன்றை பார்த்து தானே வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் இல்லா சொல்றாங்க. அங்க உள்ள பேரண்ட்ஸும் மேடம் லீக்கிட்ட இந்த மாதிரி புவர் கேரக்டர் உள்ள பசங்கள்லாம் உங்க ஸ்கூல்ல சேர்க்காதீங்க. அது எவ்வளோ நல்ல ரெப்புடேஷன் உள்ள ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பேட் கேரக்டர் உள்ள பசங்களாம் சேர்ந்தாங்கன்னா மற்ற பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. உங்க ஸ்கூலோட நேமும் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அவங்களும் இந்த டைம் நான் அட்மிஷனை ரிவோக் பண்ணுறேன். இங்கேருந்து உங்க குழந்தைங்கள கூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பையன் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்றான். நான் திருடலை அப்படின்னு சொன்னா, இங்கே விட்னஸ் எவிடன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இதுக்கு நீ என்ன பண்ண போற? ஸோ நான் சொல்லும்போதே கேளு, அமைதியாக இங்கேருந்து போயிரு. இதனால உன்னோட அட்மிஷன் மட்டும்தான் போகும். இப்போவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நீ எந்த ஸ்கூல்லையுமே சேர முடியாது அப்படின்ட்டு அவங்க மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன அட்மிஷனை ரிவோக் பண்ணுறது? நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் ஆகலைன்னா அந்த ஸ்கூலுக்கு தான் அது லாஸே தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். அந்த டைம் மேடமுக்கும் சடனாக ஹீரோட ஞாபகம் தான் வருது. சின்ன வயசில் அவனுமே இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுவான். பார்ட்னர்ஸ்லாம் கம்பெனியை விட்டு போனால் இதெல்லாம் அவங்களுக்கு தான் லாஸு, லீ குரூப்புக்கு எந்த லாஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு அவங்களுக்கு அதான் ஞாபகம் வருது. ஏதோ ஃபெமிலியர் ஃபீலிங் கிடைச்ச மாதிரி இருக்கு. என்ன உனக்கு காது கேட்கலையா? அதான் மேடம் உங்கள போக சொல்லிட்டாங்கல்ல. உடனே இங்கேருந்து கிளம்புங்க. அப்புறம் பட்லர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் மேடம் சொல்லிட்டாங்களே. இவங்க 3 பேரையும் சீக்கிரம் வெளிய அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, மேடம்க்கு ஏதோ கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. இந்த குட்டி பையனை பார்க்கும்போது, என்னோட பையனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த டைம் பொண்ணும்
அந்த ஆன்டி எங்கள புல்லி பண்றாங்க. எங்க அம்மாட்டருந்து நெறைய காசு வாங்கியிருக்காங்க. ஆனா, அது எதையுமே அவங்க ரீபே பண்ணல. இவங்க தான் பேட் வுமன். என் பிரதர் கண்டிப்பா ஸ்டீல் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு வீடியோ கேம்ஸ்லாம் சுத்தமா பிடிக்காது." அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா. அத பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு எவ்ளோ அழுறா! இவ ஜென்யூனா தான் தெரியிறா. இது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. அதனால ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க இந்த மாரி பண்றாங்க போல. அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. "என்ன நீ அழுது எல்லார்கிட்டயும் சிம்பத்தி வாங்கலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு மறுபடியும் ஆன்டி வந்து அட்டாக் பண்ண, அந்த பொண்ணு கீழ விழுந்துடுறா. அவளுக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த அட்டாக் வந்ததும், "பையன்கிட்டயே சீக்கிரம் பேக்ல இருக்கிற மெடிசின் எடு. உடனே உன் சிஸ்டருக்கு குடுக்கணும்." அப்படின்னு கேட்டா, அப்போ சிஸ்டர் இல்ல அந்த பேக்க தூக்கி வச்சுட்டு, "உனக்கு மெடிசினா வேணும்?" அப்படின்னு அந்த மெடிசின் எடுத்து உடைச்சு போட்டுர்றாங்க. ஸோ, "மேடம் நீங்களாவது என் குழந்தைய சேவ் பண்ணுங்க." அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சுறா. "நீ வொரி பண்ணிக்காத. என்னோட ஃபேமிலில நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் உடனே கூப்பிடுறேன்." அப்படின்னு சொன்னா, அதுக்கும் சிஸ்டர் இன் லா, "அவ ஆக்ட் பண்றா. நீங்க அவள நம்பாதீங்க. நான் அவளோட சிஸ்டர் இன் லா. எனக்கு தெரியாதா அவங்க ஃபேமிலிய பத்தி? அவங்க ஃபர்ஸ்ட்டு திருடியிருக்காங்க. இப்போ உன்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ட்ராமா நம்பாதீங்க." அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டியும் வந்து ஹீரோயின இழுத்துட்டு போறாங்க. "என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு ஹீரோயினும் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ பார்க்குறான். அதுல அந்த பொண்ணு கிளீனர் காஸ்டியூம் போட்டிருக்கா. அப்போ நான் இன்னைக்கு மீட் பண்ணனே, அந்த வுமன் தான் அன்னைக்கு நைட் என் கூட இருந்த பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஸோ உடனே பேங்க்வெட் ஹாலுக்கு போலாம் அப்படின்னு இப்போ அங்க கிளம்பி போறான். பார்த்தா இங்க சத்தமா கேட்டுட்டு இருக்கு. "இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் "என் குழந்தைக்கு ஆஸ்துமா அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் டாக்டர கூப்பிட்டு என் குழந்தைய சேவ் பண்ணுங்க." அப்படின்னு கேட்குறா. டாக்டரும் வந்து குழந்தைக்கு மெடிசின் குடுக்குறாங்க. "இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தீங்க, குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த வீடியோ கேம திருடுனது சிஸ்டர் இன் லா தான். அத வேணும்னே அந்த பையன மாட்டி விடணுங்கிறதுக்காக பேக்ல போட்டு விட்டுருக்காங்க. அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த லேடி தான். பசங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அப்படின்னு எல்லாரும் அவள பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. "நீ எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து இவ்ளோ பெரிய கேயாஸ் பண்ணிட்ட. உன்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன்." அப்படின்னு சொன்னா, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க பாஸ்லி." அப்படின்னு அவ கெஞ்சிட்டு இருக்கா. "உன்ன மன்னிக்க வேண்டியது நான் கிடையாது." அப்படின்னு இப்போ ஹீரோயின பார்க்க அவ செம கோவத்துல இருப்பாள்ல. இப்போ சிஸ்டர் இன் லா டைட்டில்லாம் கிடையாது. செம்ம அடி விழுது. "உன்னால தான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. நான் தான் மெடிசின் எடுத்து கேட்டேன்ல, எதுக்கு குடுக்கல? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உன்ன கொலை பண்ணியிருந்திருப்பேன்." அப்படின்னு செம்ம குத்து குத்திட்டு இருக்காங்க. பையனும் அம்மாக்கு கை வலிக்கக்கூடாதுன்னு அவனும் சப்போர்ட்டுக்காக போய் ஆன்ட்டிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவ தனியா 2 குழந்தைங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். பொண்ண இப்போ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, பொண்ணு இப்போ நார்மலா தான் இருக்கா. அவ கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு முழிச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அடுத்து பசங்க 2 பேருக்குமே எங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் குடுத்துட்டோம். 2 பேரும் அங்க ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அத கேட்டு ஹீரோயினும் சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்றா. அப்புறம் "வெண்ணிங், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்களா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "என்னது?" அப்படின்னா, இப்போ அவன் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறான். "இதுல அந்த கிளீனர் காஸ்டியூம் போட்டிருக்க லேடி நீயா?" அப்படின்னு கேட்க, "அப்போ நான் நைட்டு ஒண்ணா இருந்தது பாஸ் கூடயா?" அப்படின்னு அவளும் ஷாக்ல நிக்கிறா. "என்ன ஆன்சர் பண்ணு." அப்படின்னு கேட்டா, "ரிச் ஃபேமிலில எல்லாருமே ஸ்டேட்டஸ பத்தி தான் கேர் பண்ணுவாங்க. நான் பாஸுக்கு தெரியாம 2 குழந்தைங்கள பெத்திருக்கேன். இது தெரிஞ்சா அவங்களால குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் அவங்கள ஹார்ம் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு." அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறா. அதனால "இல்ல அது நான் கிடையாது." அப்படின்னு சொல்றா. "நீ உண்மைய தான் சொல்றியா? இது நீ கிடையாதா?" அப்படின்னு கேட்டா, "அன்னைக்கு தான் லீக் குரூப்ல என்ன ஃபயர் பண்ணாங்க. ஸோ நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். லேட் நைட் வரைக்கும் நான் ஏன் அந்த கம்பெனிலேருந்து வேலை செய்ய போறேன்?" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுவும் லாஜிக்கா தான் தெரியுது. மேபி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். "உன்ன லீக் குரூப்லேருந்து ஃபயர் பண்ணது ஒரு மிஸ்டேக்கு. அதுக்கு காம்பன்சேஷனா நான் உன்ன திரும்ப ரீஹயர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். டபுள் சேலரி உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டா, அவ வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இவனோட பக்கத்துல இருந்தா பசங்களோட ஐடென்டிட்டி வெளிய வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால தள்ளியே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி அவ நினைக்கிறா. ஸோ 50,000 அப்படின்னா அப்பவும் ஹீரோயின் வேண்டான்னு சொல்றா. 80,000 கேட்டாலும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் 1,00,000 நீ வாரத்துக்கு 4 நாள் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல, அவளும் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டா. பசங்களா அம்மாவ மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்ட யாருமே குடுக்க மாட்டாங்க. பசங்க 2 பேருக்கும் தேவையான காலேஜ் ஃபீஸ் சேவ் பண்ண பிறகு கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. மேடம் கிட்ட பட்லர் வந்து அந்த பொண்ணு இப்ப நார்மலா இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல வேளை அந்த குழந்தைக்கு எதுவும் நடக்கல. நம்ம ஃபேமிலில வச்சு எதுவும் நடந்துச்சுன்னா, மத்தவங்கலாம் இத பத்தி என்னலாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ரெப்புடேஷன தான் யோசிக்கிறாங்க. அப்புறம் யங் மாஸ்டர் அந்த ஃபேமிலி மேல அன்யூசுவலா கன்சர்னா இருக்காங்க அப்படின்னு சொன்னா,
"என்ன நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க பார்த்தீங்கல்ல, அந்த பையன பார்க்கும்போது யங் மாஸ்டர் அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாரியே இருந்துச்சு. அப்புறம் அந்த லேடியும் இதுக்கு முன்னாடி லீ குரூப்ல தான் ஒர்க் பண்ணாங்களாம். அதனால மேபி அந்த குழந்தை மாஸ்டரோடதா இருக்குமோ?" அப்படின்னு அவன் பேச வரான். "வாய மூடு! நீ என்ன பேசுறோன்னு தெரியுதா? நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? அந்த லேடிய பார்த்தல்ல, அவளுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அவ எப்படி என்னோட மருமகளா ஆக முடியும்? அப்புறம் இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் உனக்கு நான் சாரி குடுத்து வச்சிருக்கனா?" அப்படிங்கிற மாரி அவங்க செம டென்ஷன் ஆகுறாங்க. "இல்ல மேடம் நான் தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்குறான். மேடமும் ஹீரோவ நெனச்சு ஒரேடா இருக்காங்க. அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணுங்கிட்டயும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே கிடையாது. ஒருவேள ஃப்யூச்சர்ல இதே மாதிரி வயசான பொண்ண கூட்டு வந்துட்டான்னா நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண ஹீரோவோட பக்கத்துல பிளேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாங்க. "ஜியான் நீ லீவ் குரூப்ல ஜாயின் பண்ணி ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு உனக்கு விருப்பமா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பொண்ண சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் திரும்பவும் லீவ் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா. பசங்களும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ "அம்மா நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்துட்டோம்" அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஸோ அத பார்த்து ஹீரோயினும் ஹேப்பியா ஃபீல் பண்றா. பசங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு. ஸோ அங்க உள்ள ஒருத்தர் வந்துட்டு, "என்ன மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "இங்க பாரு இதான் என்னோட பசங்க" அப்படின்னு அத காமிக்கிறா. அவளும் அந்த வீடியோஸ பார்த்துட்டு, "உன்னோட 2 பசங்களுமே கியூட்டா இருக்காங்க. அப்புறம் மெயினா உன்னோட பையன், அவனோட கண்ண பார்க்கும்போது அப்படியே நம்ம பாஸ் கண்ணு மாதிரியே இருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன நான் உன் பையன காம்ப்ளிமெண்ட் தான் பண்றேன். என்னதான் நம்ம பாஸ் ரூடா தெரிஞ்சாலும் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்க பார்த்துருக்கல்ல. நான் இதுவரைக்கும் பாஸ விட பெட்டரான ஹேண்ட்ஸம் மேன பார்த்ததே கிடையாது" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "பாஸ் ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க. உங்கள மாரி யங் பீப்பிளுக்கு கண்டிப்பா பாஸ பிடிக்க தான் செய்யும். எனக்கு வயசாயிருச்சு. என்னோட குழந்தைங்கள வளர்க்குறது தான் என்னோட மைண்ட்ல இருக்கும். அப்புறம் நம்ம பாஸோட லுக்கெல்லாம் அந்த மாரி கேர் பண்ணி பார்த்தது கிடையாது" அப்படின்னு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி பேசுறா. ஹீரோவும் அவ சொன்னதெல்லாம் கேட்டு அப்செட்ல அங்கிருந்து போறான். கொஞ்ச நேரத்திலயே அடுத்து அங்க ஜியான் வரா. "வேலை செய்யாம இங்க நின்னு வெட்டி கதையா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அங்க வந்து பேசுறா. "இது யாரு?" அப்படின்னு பார்க்கும்போது, இவளோட நேம் தான் ஜியான். இவள மேடம் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாஸும் இவளும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. இவள நியூ மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒர்க்கர் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் உன்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கனா? நீ இப்ப தான் ஒர்க்ல ஜாயின் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் இப்ப தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "கம்பெனிலே இப்ப தான் நியூவா ஜாயின் பண்ணியிருக்க. வேலை பார்க்காம சும்மா சேலரி தருவாங்கன்னு நினச்சியா?" அப்படிங்கிற மாரி அவ திட்டுறா. "நான் ஒன்னும் ஒர்க்கிங் டைம்ல பேசல. இது லஞ்ச் பிரேக் தான். அப்புறம் என்னோட எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். உங்களுக்கு டவுட்னா நீங்களே வேணா செக் பண்ணி பாருங்க" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அப்பதான் ஜியானுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜியான் தான் ஹீரோவ ட்ரக் பண்ணியிருந்திருப்பா. அவன் கூட ஒண்ணா இருக்கிறதுக்காக. அந்த பிளான இடையில கெடுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருப்பா. ஸோ நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான கெடுத்தது இவ தான். அப்புறம் திரும்ப எதுக்கு இவ கம்பெனிக்கு வந்திருக்கா? மறுபடியும் ஹீரோவ டிஸ்டர்ப் பண்றதுக்கா? அப்படின்னு அவ யோசிக்கிறா. "உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு. நான் உன்ன ஃபயர் பண்றேன்" அப்படின்னு அவ சொல்றா. "எதுக்காக என்ன ஃபயர் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ இங்க ஒர்க் பண்றதுக்காக தான் வந்திருக்க. ஆல்ரெடி கிளீன் பண்ணனா திரும்ப கிளீன் பண்ணணும். அத விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டியா நின்னு கதை பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் உன்ன ஃபயர் பண்றதுக்கு எனக்கு எல்லா பவரும் இருக்கு. நான் இங்க மேனேஜர்" அப்படின்னு சொன்னா, ஹீரோயினுக்கும் அப்பதான் தோணுது, நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் திரும்ப பேசுனது கிடையாது. அதனால இப்ப என் பசங்களையும் மத்தவங்க புல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்காக நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க உங்க பவர அப்யூஸ் பண்றீங்க. இது தெரிஞ்ச பாஸ் உங்க மேல கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. ஜியனும் பதிலுக்கு அவள அடிக்கிறா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஹீரோவ வச்சு என்ன மிரட்டி பார்ப்ப? ஹீரோவும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாம ஃப்யூச்சர்ல அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நான் தான் இந்த லீவ் குரூப்போட மேடம் ஆக போறேன். ஸோ நான் நினைச்சா இங்க யார வேணா ஃபயர் பண்ண முடியும்" அப்படின்ட்டு அவ மறுபடியும் அடிக்க போறா. அந்த டைம் ஹீரோ அங்க வரான். வந்ததும் ஜியான் மேல தான் கோவப்படுறான். "உனக்கு யார் ரைட்ஸ் குடுத்தது? என்னோட பீப்பிள் மேல கை வைக்கிறதுக்கு?" அப்படின்னு அவகிட்ட கோவப்பட, என்ன இவன் இந்த மாரி பேசுறான்? ஒருவேளை அன்னைக்கு நைட்டு அவன் கூட இருந்தது இந்த லேடி தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஐய்யய்யோ! அப்படிங்கிற மாரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டண்டும் லீ குரூப் பார்ட்டில இவங்க பொண்ணு ஹர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு காம்பன்சேஷனா தான் பாஸ் இவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்காக தான் இவள ஹையர் பண்ணியிருக்கானா? அதான் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் ஹீரோவ ட்ரக் பண்ணியிருந்தேன். அந்த லேடியோட ஃபேஸ் கண்டிப்பா இப்ப அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படிங்கிற மாரி அவ நெனைக்கிறா. நான் அவள ஃபயர் பண்ணதுக்கான காரணம், அவ கிளீன் பண்ணாம இங்க வேலை செய்யாம வெட்டி கதை பேசிட்டு இருந்தா. அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "இங்க ஃப்ளோர் கிளீனருக்கு,
டேபிள்ல எல்லாமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ, அவளோட வேலைய அவ கரெக்ட்டா தான் பண்றா. நீ உன்னோட வேலைய ஒழுங்கா பண்றியா? அப்படின்னு ஹீரோ ஜியான் மேல கோவப்படுறா. அவளும் திரும்ப பேச வரா. பாஸ் சொல்லிட்டாங்கல்ல, உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கருந்து அவள கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ அவன் பக்கத்துல க்ளோஸா போறான். பாஸ் என்ன பண்றீங்க? இது கம்பெனி அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் இந்த ஷெல்ஃப் கிளீனா இருக்கான்னு செக் பண்றதுக்கு வந்தேன். நீ என்ன நெனச்ச? அப்படிங்கிற மாரி அவள டீஸ் பண்றான். நீ என்னோட ஆஃபீஸ் ரூமையும் நீ தான் கிளீன் பண்ணணும் சரியா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸும் பாஸ்க்கு என்னாச்சு? சடனா இந்த லேடி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாரி தெரியுது. ஒருவேளை இந்த லேடி பாஸோட சீக்ரெட் லவ்வரா இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த லேடிய பார்த்தல்ல, அவங்களுக்கு எவ்வளோ வயசு அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜியான பாஸ்க்கு பிடிக்கல. ஸோ அவள திட்டுறதுக்காக தான் அந்த லேடி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு ஜியானும் கோவமா வரா. உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? காசிப் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்ட, எல்லாரும் அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஜியானுக்கும் இந்த லேடி இங்க இருக்கிறது சரி கிடையாது. திரும்ப திரும்ப 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருந்தா உண்மையெல்லாம் தெரிய வந்துரும். ஏதாவது பண்ணி அவள கம்பெனிய விட்டு அனுப்பிறணும் அப்படின்னு ஜியான் யோசிக்கிறா. அசிஸ்டன்ட்டும் பாஸ் நீங்க தான் வெண்ணிங்கிட்ட கேட்டீங்கல்ல. அவ தான் அன்னைக்கு நைட் இருந்த பொண்ணு அவ கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஆனா இருந்தாலும் நீங்க அந்த மேட்டர விடாம அவள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத கண்டிப்பா பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். ஹீரோவுக்கு அவ என்னதான் நோ சொல்லியிருந்தாலும், ஏதோ அந்த 2 குழந்தைங்ககிட்டயும் இவகிட்டயும் ஒரு கனெக்ஷன் அவனுக்கு இருக்கிற மாரியே தோணுது. அதனால நான் சொன்னத ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அப்புறம் அவள ஃபயர் பண்ண அன்னைக்கு எத்தன மணிக்கு அவ கம்பெனிய விட்டு வெளிய போனா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரின்னு அவனும் அந்த மேட்டர பார்க்க போறான். இந்த டைம் ஹீரோயின் மறுபடியும் அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. இது எங்க சிட்டில உள்ள ட்ரைட் மேங்கோ. இது அங்க ரொம்பவே ஸ்பெஷல். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக இத கொண்டு வந்தேன். என் பொண்ணுக்கு நீங்க நெறைய ஹெல்ப் பண்ணீங்க. அப்புறம் எனக்கும் வேலை குடுத்துருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறா. ஆனா ஹீரோ எடுக்காம ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கான். இவ என்ன பண்றா? பாஸ இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? பாஸ்க்கு இந்த மாதிரி சக்கப் பண்ற பீப்பிள் சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா இவள ஃபயர் பண்ண போறாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சாரி நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல எனக்கு எதுவும் கோவம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க இப்ப மறுபடியும் ஜியான் வரா. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி பொருளெல்லாம் பாஸ் குடுத்து ஐஸ் வைக்கலான்னு பாத்தியா? அதுவும் நீ கொண்டு வந்த பொருள்ல யார் யூஸ் பண்ணுவா? புவர் பீப்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அத ஏன் பாஸ் சாப்பிட போறாங்க? அதுவும் நீ மேங்கோ கொண்டு வந்திருக்க. அது நம்ம பாஸ்க்கு அலர்ஜி. இது கூட தெரியாம நீ இம்ப்ரெஸ் பண்ண வந்துட்ட. அப்படிங்கிற மாதிரி ஜியான் சொல்றா. சாரி எனக்கு உங்களுக்கு மேங்கோ அலர்ஜிங்கிறது தெரியாது. அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. வாய மூடு. நான் கோவப்படுறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிரு. அப்படின்னு சொல்ல, கேட்டல்ல உடனே உன் திங்ஸ பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு ஜியான் சொல்றா. நான் உன்ன தான் இங்கேருந்து கிளம்ப சொன்னேன். நாளையிலேருந்து நீ கம்பெனிக்கு வர தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னையா ஃபயர் பண்றீங்க? மேடம் என்ன பர்சனலா இந்த கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லோ கிளாஸ் உமனுக்காக என்ன ஃபயர் பண்ண போறீங்களா? இதனால மேடம் கோவப்படுவாங்க அப்படின்லாம் சொல்ல, அத நான் பார்த்துக்கிறேன். உன்ன இங்கேருந்து போக சொன்னா போ. இல்லன்னா உன்ன விரட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவளும் அங்கேருந்து கோவமா போறா. பாஸ்க்கு என்னாச்சு? அதுவும் ஒரு கிளீனருக்காக ஜியான கம்பெனிய விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. மேபி அவங்களுக்குள்ள சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ நம்மளும் இந்த லேடி அஃபண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டு சாரி பாஸ் நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ஹீரோ எனக்கு வேணும்னே எடுத்து சாப்பிட்றான். நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தான் அலர்ஜி இருக்குல்ல நீங்க சாப்பிடக்கூடாது துப்பிருங்க அப்படின்னு சொன்னா இதை நீ எனக்கு தேங்க்யூ கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி நான் வேஸ்ட் பண்ண முடியும்? இதுக்காக நான் மெடிசன் வேணா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிஃப்டையே வாங்கிட்டு கிளம்புறான். வெளிய போன ஜியான் மேடம்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்க்குறா. ஹீரோட அம்மாக்கு கால் பண்ணி, "அந்த கிளீனர் லேடிக்காக என்ன ஃபயர் பண்ணிட்டான்" அப்படின்னு சொன்னா, "உன்ன அவனோட கம்பெனில பிளேஸ் பண்ணது தான் என்னோட லிமிட்டு. அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. உன்ன அவன் ஃபயர் பண்ணிட்டான்னா, நீ கம்பெனிய விட்டு கிளம்பிரு. என்னால எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. "இதெல்லாம் அந்த கிளீனரால தான். இன்னும் 3 டேஸ்ல அவள இந்த சிட்டிய விட்டே விரட்டுறேன்" அப்படின்னு அவ கோவத்துல இருக்கா. அடுத்து பசங்களோட ஸ்கூல காமிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அங்க ஒரு ஈவென்ட் மாதிரி பண்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்களோட பேரண்ட் வந்துட்டாங்க. லாஸ்ட்டா தான் ஹீரோயின் வரா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பசங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அங்க இப்போ ஜியான் வந்து நிக்கிறா. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எங்க ஃபேமிலி ஒன் ஆஃப் த டைரக்டர். அதனால நான் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கேன். பட் நீ இங்க என்ன பண்ற? உனக்கான பிளேஸ் இது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
என்னோட பசங்க இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படின்னு பேசினா, இந்த ஸ்கூல்ல அப்பர் கிளாஸ் பசங்களோட டேலண்ட்ட கல்டிவேட் பண்ற பிளேஸு. உன்னை மாரி ஜானிட்டரோட பசங்க படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் கிடையாது. நான் இப்பவே பிரின்சிபல கூப்பிட்டு இந்த அட்மிஷன ரிவோக் பண்ண சொல்றேன். அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அன்னைக்கு எல்லா எம்ப்ளாயீஸும் போன பிறகு வென்னிங் டாய்லெட்ட கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா எவ்ளோ லேட்டா போனாங்கிறது தெரியல. அப்படின்னு அவன் சொல்றான். அதான் கம்பெனியோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே அவள ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு லேட்டா ஒர்க் பண்ணா அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் அவளோட சூப்பர்வைசர். ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ண பிறகு தான் கம்பெனிய விட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் லேட் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, இப்போ அந்த சூப்பர்வைசர கூட்டு வர சொல்றான். பிரின்சிபல் வந்ததும், நீங்க ஸ்கூல எப்படி மேனேஜ் பண்றீங்க? இந்த மாதிரி லோ லைஃப் பீப்பிள்லாம் இங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் எலைட் பீப்பிள் படிக்கிறதுக்கான இடம் தானே! அப்படின்னு அவன்கிட்ட கோவப்படுறா. சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த பசங்கள இப்பவே ஸ்கூல விட்டு அனுப்பிடுறேன். அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. அது எப்படி நீ பவர அப்யூஸ் பண்ற? என்னோட பசங்க லீகலா இங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னா, உனக்கு தான் 40 பிளஸ் ஆகுதுல்ல. என்னமோ உனக்கு தெரியல. மணியும் பவரும் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னு அவ சொல்றா. லாஸ்ட் டைம் எனக்காக ஆர்க்யூ பண்ண போய் தான் சிஸ்டருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அம்மாவும் சஃபர் ஆனாங்க. ஸோ இந்த டைம் நானே சென்சிபிளா இருக்கணும். அப்படின்னு அம்மாகிட்டயும், அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. நம்ம பழைய ஸ்கூல்லயே படிச்சுக்கலாம் அப்படின்னு பையன் சொல்றான். பொண்ணுமே ஆமாம்மா நம்ம இங்கேருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பசங்களும் எனக்காக தான் திங்க் பண்றாங்க. பட் அவங்களோட ஃப்யூச்சர நானே கெடுத்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனைக்கிறா. நான் இப்ப என்ன பண்ணா என் பசங்க இதே ஸ்கூல்ல கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நான் ஹார்ட்லெஸ்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ஜம்ப் ரோப் காம்படிஷன் நடக்கும். அதுல மத்த எல்லா பேரண்ட்ஸ விட நீ நல்லா ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வின் பண்ணா, உன்னோட பசங்க இங்க ஸ்டே பண்ணலாம். அப்படின்ட்டு அவ சொல்றா. அம்மா இதெல்லாம் வேண்டாம். ரொம்பவே ஹாட்டா இருக்கு. நீங்க இப்போ ப்ளே பண்ண போனீங்கன்னா, உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துரும். அதனால வேண்டாம்மா அப்படின்னு பசங்க சொல்றாங்க. அம்மாவால இத ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயினும் மேட்ச்ல போய் கலந்துக்கிறா. அதுலயும் ஜியான் ஹீரோயின் குடிக்கிற வாட்டர்ல ட்ரக் ஆட் பண்ணி வச்சிருக்கா. அதனால ஹீரோயின் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதில ட்ரை பண்றாளோ, அந்த அளவுக்கு அது உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அவ ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேல அவளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது. இருந்தாலும் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஈவென்ட் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் தானே! இதுல என்ன கிராண்ட்மாலாம் வந்து கலந்துக்கிறாங்க. அப்படின்னு நெறைய கமெண்ட்ஸ் வேற வருது. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சூப்பர்வைசர கூட்டு வந்தாச்சு. நீ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வென்னிங்க ஃபயர் பண்ண அன்னைக்கு அவள வீட்டுக்கு அனுப்பாம கம்பெனிய ஃபுல்லா கிளீன் பண்ண வச்சிருக்க. அப்படின்னு ஹீரோ ஃபைல காமிச்சு கேட்குறான். ஐய்யய்யோ! இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாச்சே! இப்ப எதுக்கு பாஸ் அத பத்தி கேட்குறாங்க? அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கான். பெட்டர் உண்மைய சொல்லிரு. ஏதாவது ஒரு வேர்ட மிஸ் பண்ணா கூட உன்ன தொலைச்சு கட்டிருவேன். அப்படின்னு அவன் மிரட்டுறான். பாஸ் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அன்னைக்கு நான் அவள ஒர்க் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து செக் பண்ணும்போது கம்பெனி டாய்லெட் எல்லாமே கிளீனா தான் இருந்தது. அதனால அவ எப்படியும் ஏர்லி மார்னிங் தான் கம்பெனிய விட்டு போயிருப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ வென்னிங் தான் என்ட்ட பொய் சொல்லியிருக்கா. அவ எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். பாஸ் வென்னிங்க்கு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் குடுத்தேன் தான். அதுக்குன்னு அவ குட் பெர்சன்லாம் கிடையாது. எப்பவுமே சின்ன சின்ன அட்வான்டேஜ்லாம் அவ எடுத்துப்பா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவள ஃபயர் பண்ண அன்னைக்கு கம்பெனியோட டாய்லெட் பிரஷ்ஷ திருடிட்டா. அப்படின்ட்டு அவன் சொல்றான். டாய்லெட் பிரஷ்ஷா? பாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அடுத்த நாள் காலைல நான் உங்க ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது, டோர் பக்கத்துலயே ஒரு டாய்லெட் பிரஷ் இருந்தது. அப்போ அது வென்னிங் தான். அப்படின்னு 2 பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. நானும் அவள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவ இதுவரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணல. அவளோட லைஃப்ல வேற மேனும் கிடையாது. அப்படின்னா அந்த 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க தானே! அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ சூப்பர் பாஸ். உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு. அதுவும் ட்வின்ஸு. இது தெரிஞ்சா மேடம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னு சொன்னா, ஆமா சீக்கிரமே என் அம்மாட்ட சொல்லணும். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பட் எதுக்கு வென்னிங் என்கிட்ட போய் சொன்னா? அவ இப்ப எங்க இருக்கா? நான் அவள உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பேரண்ட் சைல்டு ஆக்டிவிட்டி டே இருக்கு. அதனால வென்னிங் அங்க தான் போயிருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ ஹீரோ அங்க கிளம்பி போறான். ஹீரோனால ஸ்கிப்பிங் கன்டினியூஸா பண்ண முடியல. ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றா. பசங்களும் நீங்க கிவ் அப் பண்ணிருங்க பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றா. 10 மினிட்ஸ் பக்கமா தாண்டிட்டா. அதுக்கப்புறம் சுத்தவும் முடியல. அப்படியே மயக்கம் போட்டுடுறா. பிரின்சிபலுக்கு ஸ்கூலோட ரெப்புடேஷன் இதனால பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதனால உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதையும் ஜியான் வந்து ஸ்டாப் பண்றா. என்ன நீ ரிட்டயர்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அப்படிங்கிற மாதிரி அவன மிரட்டுறா. ஆனா இது ஒரு லைஃப் மேட்டர். இப்படியே விட முடியாதுல்ல அப்படின்னு கேட்டா, மேடமும் என்னோட அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் சொல்லப்போனா மேடம்க்கு நான் அவங்க பொண்ணு மாதிரி. ஸோ
ஸோ என்னோட ஆர்டர ஃபாலோ பண்ணாத நீ இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்டின்னதும் அவனும் பயத்துல விட்டுறான். அந்த டைம் அங்க ஒரு பேரண்ட் டாக்டரா இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சடனா இந்த லேடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சீக்கிரமே இவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா மட்டும் தான் இவங்கள சேவ் பண்ண முடியும். அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. அங்கிள் எப்படியாவது எங்க அம்மாவ சேவ் பண்ணுங்க அப்படின்னு பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவரால இப்ப எதுவும் பண்ண முடியாது. இந்த லேடியால தான் எங்க அம்மாக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவளோட கைய கடிக்க, அவளும் அவன தட்டி விடுறா. அந்த டைம் ஹீரோ வரான். பையன பார்த்தா, பையன் தலையில காயம் பட்டு அன்கான்ஷியஸா இருக்கான். ஸோ அவனுக்கு என்னாச்சு? அவன உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பா அம்மாவ சேவ் பண்ணுங்க அப்படின்னு குட்டி பொண்ணு வந்து சொல்றா. ஏய் நீ யார அப்பான்னு கூப்பிடுறன்னு தெரியுதா? அப்படின்னு இப்ப ஜியான் வந்து மிரட்ட, கையெடு அப்படின்னு அவன் கோவப்படுறான். இவளையும் பிடிங்க. வெண்ணிங்க்கும் அவளோட பையனுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா, உன்ன நான் என் கையாலேயே கொன்னுருவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். அடுத்து இந்த பிளேஸ்ல இருந்து ஸ்கூல் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் ஃபயர் பண்ண சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மாக்கும் பிரதருக்கும் எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்பா இருக்கேன்ல 2 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொன்னதும், அப்பா நீங்க உண்மையாவே எங்களோட அப்பா தானே அப்படின்னு அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. அடுத்து டாக்டர் வராங்க. இப்ப அவங்களோட கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு. ஃபியூ டேஸ் அவங்க அப்சர்வேஷன்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க. ஹீரோவும் இப்போ உள்ள போய் பார்க்குறான். 2 பேரும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவன் டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்து ஜியானுக்கு எரிச்சலா இருக்கு. எதுக்கு இவன் இந்த ஓல்ட் லேடி இந்த அளவுக்கு கேர் பண்றான்? இத உடனே ஆன்ட்டிட்ட கால் பண்ணி போட்டு குடுக்கணும். அவங்க தன்னோட ஓன் கிராண்ட் சைல்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வெளிய இந்த மாதிரி வேற ஒரு லேடியோட குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சா, கண்டிப்பா அவங்க இவள சும்மா விட மாட்டாங்க. அப்படின்னு கால் ட்ரை பண்றா. ஆனா இங்க மேடம் எடுக்கவே இல்ல. அவங்களும் ஹரிபரியில கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பட்லர் கிட்டயே வேகமா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம உங்க கிராண்ட் சைல்ட தான் பார்க்க போறோம் அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும்? நான் எத்தன வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்ட்டில இந்த 2 குழந்தைங்களையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்தது. எனக்கும் இதே மாதிரி கிராண்ட் சில்ட்ரன் வேணும்னு நினைச்சேன். அவங்களே இப்ப என்னோட ஓன் கிராண்ட் சில்ட்ரன் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்னால வெயிட் பண்ண முடியுமா? நான் சீக்கிரமே பார்க்கணும் அப்படின்னு மேடம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜியா நிக்கிறத பார்த்ததும், "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, அவளும் இப்போ ஒரு ஆக்டிங்க போடுறா. "ஆன்ட்டி நீங்க தான் என்ன காப்பாத்தணும்." ஹீரோ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வென்னிங்காக என்ன கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். இதனால ஹீரோவோட ரெப்புடேஷன் எவ்வளவு பாதிக்கும். நீங்க தான் ஆன்ட்டி ஹீரோவ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். அந்த லேடிக்காக இவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான போறான். அவன செடியூஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு குடுக்குறா. நான் கூட என்னோட கிராண்ட் சில்ட்ரனோட அம்மாவாச்சே. அவள நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த உமனோட கேரக்டர் சரியில்ல. இப்பவே என்னோட பையன் அவளோட பேச்சு தான் கேட்டு நடக்கிறான்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவளுக்கு காசு குடுத்து அனுப்பிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட அம்மாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு இப்போ உள்ள போறாங்க. பார்த்தா 2 பேருமே அங்க அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. 2 பேருக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அது எல்லாம் அந்த லேடியோட ஃபால்ட் தான். அவளோட வயசுக்கு மீறி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணா. அதனால அவன் மயக்கம் போட்டா. அப்புறம் இந்த பையன் அவனாவே தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. இது எல்லாமே அவங்களோட ஃபால்ட்டு. ஆனா எல்லாத்துக்கும் ஹீரோ என்ன ப்ளேம் பண்றான்? நான் ஸ்கூலோட இன்ஸ்பெக்ஷனுக்காக தாங்க போயிருந்தேன். அப்படின்னு ஜியான் சொல்றா. குழந்தைக்கு என்னாச்சு? ரொம்ப காயம்பட்டுருக்கா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன இந்த கிழவி? அந்த குழந்தை மேல இவ்ளோ கன்சர்ன் வச்சு கேட்குறா? அப்படின்னு ஜியானும் பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் பார்த்துட்டு சீரியஸா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா, இப்போ ஜியானு எதுக்கு இந்த ஆன்ட்டி அவங்கள பத்தி கேட்டுட்டு இருக்காங்க? நீங்க அந்த பசங்களோட ஆக்டிங் எல்லாம் நம்பாதீங்க. இந்த லேடி எவனுக்கு இந்த குழந்தைங்கள பெத்துச்சோ, ஸோ கண்டிப்பா இவங்கலாம் டீசென்ட்டான பீப்பிளா இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இந்த பிள்ளைங்களோட ஆக்டிங்லாம் நம்பாதீங்க. அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வாய மூடு. எப்படி நீ இந்த மாதிரி வல்கராலாம் பேசுற? அப்படின்னு ஆன்ட்டி கோவப்படுறாங்க. அடுத்து பக்கத்துல போய் பேரன பார்க்குறாங்க. தலையில காயம் பட்டிருக்கு. இத பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கு. இவங்க இப்ப என்ன சொன்னாங்க? பேர குழந்தையா? அப்போ இந்த லேடியோட குழந்தைங்க ஹீரோவோட குழந்தைங்களா? அப்படின்னு ஜியான் ஷாக் ஆகுறா. என் பேரனுக்கு இந்த மாதிரி காயம் பட்டிருக்குன்னா, பென்னிங்க அவன ஒழுங்கா பார்த்துக்கல. ஸோ அவளுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதி அவளுக்கு கிடையாது. அவ கண்ணு முழிச்சதும் அவளுக்கு காசு குடுத்து செட்டில் பண்ணி இங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எனக்கு அம்மா வேணும். அம்மா இல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா இதுல வெண்ணியும் கூட தப்பு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஜியான் நீயே சொல்லேன் அங்க என்ன நடந்துச்சு? அப்படின்னு கேட்டா, நீ எதுக்கு அவள மிரட்டுற? அவள இந்த மேட்டர்ல ப்ளேம் பண்ணலான்னு பார்க்குறியா? அப்படிங்கிற மாதிரி அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் அங்க நடந்ததா சொல்றேன். வென்னிங் மயக்கம் போட்டதுக்கு காரணம், அவ குடிச்ச வாட்டர்ல இவ ட்ரக் ஆட் பண்ணியிருந்திருக்கா. அப்புறம் உங்க பேரனோட தல்ல காயப்படுத்ததுக்கு காரணம் ஜியான் தான். அவ தான் அவன கீழ தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு சொல்றான். இல்ல ஆன்ட்டி அவன் பொய் சொல்றான். அந்த லேடிக்காக அவன் என்ன ப்ளேம் பண்றான் அப்படின்னு ஜியான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டியும் ஜியான தான் நம்புறாங்க.
நீ என்ன ஃபூல் பண்ணலான்னு பார்க்காத. ஜியான நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவ இது மாதிரிலாம் பண்ண மாட்டா. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நீ உண்மைய ஒத்துக்க மாட்டல்ல. அப்போ நான் போலீஸ கூப்பிடுறேன். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா, அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. என் பையன் லவ் பிரெயினோட ஒர்க் பண்றான். இப்ப போலீஸ கூட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணா எல்லா உண்மையும் வெளிய வந்துரும். அப்படின்னு அவங்களும் பட்லர் கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. இப்பதான் ஜியான் பயத்துல, நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம். அத நான் தான் பண்ணேன். ஆன்டி என்ன மன்னிச்சிடுங்க. அது ஹீரோட பையங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. ஸோ ஆன்டி இப்போ கோமாவுல அடிக்கிறாங்க. நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டியா அப்படின்னு. ஹீரோ இந்த டைம் அவங்க ஃபேமிலி கூட இருந்த எல்லா கோஆப்ரேஷனையும் கட் பண்ண சொல்றான். ஆன்டி ப்ளீஸ் இந்த மாதிரி ஹீரோ பண்ணானா எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ரொம்பவே பாதிக்கும். நீங்களும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ப்ளீஸ் எனக்காக பேசுங்க. என்ன மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு அவள அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பையன் கண்ணு முழிக்கிறான். அம்மா எந்திரிங்க நீங்க தூங்குனது போதும் அப்படின்னு பையனும் பொண்ணும் சேர்ந்து எழுப்புறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் யார் நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பா தான் அம்மாவையும் பிரதரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் அப்பா தான் அப்படின்னு அவ சொல்றா. இவ என்ன சொல்றா? பாஸ பத்தியா சொல்றா? பாஸ் இதுக்கு ஸ்கூலுக்கு வந்து எங்கள ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. இந்த டைம் ஹீரோவும் வரான். "உனக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர கூப்பிடட்டுமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் இப்ப நார்மலா தான் இருக்கேன்" அப்படின்னு அவ சொல்றா. அவளுக்காக சாப்பாடும் கொண்டு வந்திருக்கான். ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணி விட, "இல்ல இது நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் ஜியனோட ஃபேமிலிய ஸ்கூல் டைரக்டர் பொசிஷன்ல தான் தூக்கிட்டேன். அப்புறம் கரப்டடான அஃபிஷியல்ஸையும் ஃபயர் பண்ணிட்டேன். இனி குழந்தைங்க எந்த கவலையும் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம். ஆனா இருந்தாலும் இதெல்லாம் போதும்னு எனக்கு தோணல. குழந்தைங்களோட ஐடென்டிட்டிய எல்லார் முன்னாடியும் ரிவீல் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அத பண்ணலான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்னது? நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவ கேட்கிறா. "இன்னும் எவ்வளோ நாள் தான் என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு இருக்க? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட குழந்தைங்கள டெலிவரி பண்ணி, அத இத்தன வருஷமா மறைச்சிட்டு இருந்திருக்க. இப்ப தான் நான் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அது முடியாது. நம்மளோட குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேமிலிய குடுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? குழந்தைங்க ஃபாதர் இல்லாம வளர்றது கஷ்டம் தானே!" அப்படின்லாம் அவன் பேசுறான். அவளையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். "இன்னும் 1 மந்த்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிய நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுல நம்மளோட 2 பசங்களையும் நெக்ஸ்ட் லீ குரூப்போட ஹையர்ன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அம்மா வராங்க. "இத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இந்த 2 பசங்களையும் அவங்க உனக்காக டெலிவரி பண்ணியிருக்கலாம். பட் அவளோட வயசு என்ன? அவள நான் நம்ம ஃபேமிலியோட மருமகளா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் லீ ஃபேமிலிய பார்த்து சிரிக்கிறதுக்கா?" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "அம்மா இது என்னோட கல்யாணம். இதுல மத்தவங்க முடிவு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு அவன் பேசுறான். "மத்தவங்களா? நான் உன்னோட அம்மா" அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. "அம்மா நான் இவளுக்காக 6 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி இவள மீட் பண்ணிட்டேன். இவள தவிர வேற எந்த வுமனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் அசிஸ்டன்ட் மேடம வீட்டுக்கு கூட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ அங்கருந்து வெளிய அனுப்புறான். இவன் ஏன் என்னோட பேச்ச கேட்கவே மாட்றான்? அவளுக்கு வயசு இவ்ளோ ஆகுது. இவள எப்படி நான் டாட்டர் இன் லாவா பார்க்க முடியும்? அப்படின்னு அவங்களுக்கு கவலையா இருக்கு. "மேடம் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏஜ் அதிகம் தான். ஆனா அவங்களோட கேரக்டர பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா ஜென்டிலான லேடியா தான் தெரியிறாங்க. அப்புறம் உங்க பேர குழந்தைங்க அம்மா இல்லாம வளர்றது கஷ்டம் தானே. அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி வேணும்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படிங்கிற மாரி பட்லரும் சொல்றான். சரி புரியுது. என்ன பண்றது? நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல. பட் லீ குரூப்போட ஹையரா அந்த 2 குழந்தைங்களும் அனௌன்ஸ் பண்றான். அதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைங்களும் என் பையனோட வாரிசு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அரேஞ்ச் பண்ணு. ரிசல்ட்ட பார்த்த பிறகு தான் என்னால இந்த மேட்டர ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு மேடம் சொல்றாங்க. சரின்னு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக சாம்பிள சப்மிட் பண்ண போறான். அத ஜியான் பார்க்குறா. ஸோ ஆன்ட்டிக்கு இந்த 2 பசங்களோட ஐடென்டிட்டி மேல சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இதுதான் எனக்கான சான்ஸு அப்படின்னு உள்ள போய் சாம்பிள மாத்தி வைக்கிறா. வென்னிங் ரெக்கவர் ஆயிட்டா அப்படின்னு கம்பெனிக்கு கிளம்பி போறா. பட் இன்னும் கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். எனக்கு சும்மாவே இருந்தா போர் தான் அடிக்கும். அப்புறம் இந்த ஒர்க் ஒன்றும் ஹெவிலாம் இல்ல. அதனால தான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி இன்னும் வெளிய யார்கிட்டயுமே சொல்லல. ஸோ கம்பெனில 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்தா மத்தவங்க எதுவும் நினைப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் போறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. என்ன போறதுக்கு முன்னாடி மறந்துட்ட அப்படின்னு கேட்டா, இப்ப அவன கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு வென்னிங் கம்பெனிக்குள்ள போறா. பாஸோட கார்லேருந்து இறங்கி போறத பிரதர், சிஸ்டர் இல்லாம பார்க்குறாங்க. இப்ப அவ சோசியல் லேடர்ல ஏறுனதும் நம்மள அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நமக்கு காசு சென்ட் பண்ணல. இப்பவே அவள போய் பார்க்கலாம் அப்படின்னு இப்ப வென்னிங்க மீட் பண்ண போறாங்க. "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" "அதான் உங்க ஃபேமிலிஸ் கூட அந்த டைஸ நான் கட் பண்ணிட்டேன்ல" அப்படின்னு அவ கேட்குறா.
நீ இப்போ பாஸ்லி கூட தானே ஒண்ணா இருக்க. சோசியல் லேடர்ல மேல போனதும் எங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுறலான்னு பார்த்தியா? எங்களுக்கு இந்த மாசத்துக்கான காசே நீ சென்ட் பண்ணல. உன் பிரதர், உன்னோட அம்மா எல்லாருக்கும் வயசாயிருச்சு. ஸோ நீ தான் காசு குடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் போணும், டெஸ்ட் எடுக்கணும், மெடிசின் வாங்கணும். இதுக்கெல்லாம் யார் காசு குடுப்பா? நீ தான் மாசம் மாசம் கரெக்ட்டா காசு அனுப்பணும். அப்படின்னு சிஸ்டர் இன் லா கேட்டுட்டு இருக்காங்க. பிரதருக்கு நீ இப்போ பாஸ்லி கூட ஒண்ணா இருக்கன்னா, உனக்கு நெறைய காசு கிடைக்கும் தானே! சரி நான் உன்ன ரொம்பலாம் கம்பல் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு செலவு பண்றதுக்கு ஒரு 1,000,000 குடு. அப்புறம் காசு தீர்ந்ததும் மறுபடியும் வந்து வாங்கிக்கிறோம். அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். பகல்லேயே நீ பெரிய கனவு கண்டுட்டு இருக்கியா? உனக்கு என்கிட்ட இருந்து ஒத்த பைசா கிடைக்காது அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு பாஸோட பேக்கப் இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு ஓவரா பேசுற. நான் உன் பாஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? உனக்கு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துச்சு? உன்கிட்ட மோசமான டிசீஸ்லாம் இருக்குன்னு சொன்னா, அப்பா அவன் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படின்னு சிஸ்டர் இன் லா மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் அசிஸ்டன்ட் கிட்ட என்கேஜ்மெண்ட் பிளான பத்தி பேசிட்டு இருக்கான். வென்யூ செட்டப், அப்புறம் காஸ்டியூம்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது, எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அம்மா கால் பண்றாங்க. உடனே அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கேன்சல் பண்ணு. நீ அவளுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ண? அவ எந்த மாதிரி உமன் தெரியுமா? அந்த 2 குழந்தைங்களும் உன்னோட குழந்தைங்களே கிடையாது. அவ உன்னை சீட் பண்ண பார்த்துருக்கா. நீ ஒரு ஃபூல் மாதிரி அவள நம்பிட்டு இருந்திருக்க. நான் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன் அத பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஹீரோக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இடையில எந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னு வந்திருக்கு. அத பார்த்து ஹீரோவும் கன்ஃப்யூஸ் ஆகுறான். நீ ஒரு லவ் ஸ்ட்ரக் ஃபூலா இருந்திருக்க. அவ உன்ன வச்சு நல்லா ஏமாத்த பார்த்துருக்கா. ஜஸ்ட் அந்த குழந்தைங்க லைட்டா உன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபேமிலிக்குள்ள வரலான்னு பார்த்தாளா? நான் எப்படி இன்னொருத்தனோட குழந்தைக்கு என் ஃபேமிலி ரைட்ஸ குடுப்பேன்? உடனே இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கேன்சல் பண்ணு. அவள இனி நான் என் கண்ணு முன்னாடியே பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்னால இத நம்ப முடியாது. நான் வெண்ணிங் கிட்ட டைரக்ட்டா போய் பேசுறேன். அவ சொன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கால வைக்கிறான். சிஸ்டரையும் அவள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாஸோட ரூம் இங்க தான் இருக்கு. ஸோ நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு அவ சொல்லிடுறா. என்ன இவ அசால்ட்டா போய் சொல்லுங்கன்னு சொல்றா அப்படின்னு அவங்க மைண்ட்லயே கால்குலேஷன் எல்லாம் போடுறாங்க. இவ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி லீக் குரூப்ல தான் ஒர்க் பண்ணா. இந்த குழந்தைங்களும் பார்க்க அவன மாதிரி தான் இருக்கு லைட்டா. ஸோ உன் குழந்தைங்களோட அப்பா பாஸ் லீ தானே அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. அப்போ நான் பாஸோட பிரதர் இன் லாவா ஆக போறேனா? அப்புறம் நான் சீக்கிரமே இந்த சிட்டில நானும் ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிருவேன். அப்படிங்கிற மாதிரி அண்ணனும் கனவு காண ஆரம்பிக்கிறான். இப்படியே போனா சரி வராது. இவங்களுக்கு மட்டும் பாஸலி தான் என் குழந்தைங்களோட அப்பான்னு தெரிஞ்சா, கண்டிப்பா அவங்க கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. காசு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இத இப்பவே கட் பண்ணணும் அப்படின்னு என் குழந்தைங்களோட அப்பா பாஸ்லி கிடையாது. அவன் ஒரு கேம்ப்ளர். அவனுக்கு நெறைய கடனும் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னது கடன் வச்சிருக்கானா? அதனால தான் குழந்தைங்கள இத்தன வருஷமா பார்க்கவே வரலையா? அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த கடன தான் நான் இன்னும் கட்டிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட இருந்து எந்த காசையும் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்டயே காசு கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. நீ கேம்ப்ளர்ன்னு சொன்னல்ல, அப்ப நம்ம வில்லேஜ்ல ஒருத்தன் லூன் இருக்கான்ல, அவன் கூட தான் உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமா அவன்தான் அப்படின்னு ஹீரோயின் அதுக்கும் தலையாட்டுறா. அவன் தான் நம்ம வில்லேஜ்லயே புவரஸ்டான பர்சன். அவன் கூட ஒண்ணா இருந்த. நீ சுத்த வேஸ்ட்டு. நீ தான் ஃபேமிலி டைஸ கட் பண்றத பத்தி பேசுனல்ல. இப்போ நான் சொல்றேன். உனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் இடையில இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னு ஹஸ்பண்ட கூட்டு கிளம்புறாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். நான் உன்ன ட்ரூவா தானே கேர் பண்ணேன். அப்போ நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொய்யா? அப்படிங்கிற மாதிரி அவன் சேட் ஆகுறான். வெண்ணிங்க்கு நான் என் ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணேன். ஆனா நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னதும் டக்குன்னு அவங்க தான் என்னை விட்டு போறாங்க. ஸோ இனி என்னோட குழந்தைங்க மட்டும் தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு அவளோட லைஃப்பை அவள் மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறா. இங்கே ஹீரோ கோவமா நிற்கிறத பார்த்துட்டு பாஸ்ல இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா அவன் வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நம்ம இப்போ கம்பெனியில் இருக்கோம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா உன்னோட 2 குழந்தைங்களுக்கும் அப்பா யாரு அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க தான் என்னோட லைஃப்ல இருந்த ஒரே மேன் நீங்க தான். என்னோட குழந்தைங்களோட அப்பாவும் நீங்க தான் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போற அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்துட்டு நோ ரிலேஷனா? இல்ல இந்த ரிசல்ட் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவ சொன்னதுல எது உண்மை? அப்படிங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள தான் ட்ரக் பண்ணியிருந்தாங்க. நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. குழந்தைங்கள யூஸ் பண்ணி உங்க ஃபேமிலிக்குள்ள வரணும்னு நான் பிளான் பண்ணல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சொல்லிருங்க. நானே என் குழந்தைங்கள பார்த்துப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி நான் உன்ன நம்புறேன். உன்னோட சிஸ்டர் இன் லா உன் வில்லேஜ்ல உள்ள லூங்கிற பர்சன பத்தி பேசுனாங்கல்ல. அவன் என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு கேட்டா, அவளும் அத கேட்டு சிரிக்கிறா. அவன் ஜஸ்ட் என்னோட நேபர். என் லைஃப்ல இருந்த ஒரே மேன் நீங்க மட்டும்தான் அப்படின்னு அவ சொல்றா. அவனும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறான். உன் லைஃப்ல இதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன். என்னையும் நான் மட்டும்தான் இருப்பேன். வேற யாரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இப்போ நான் ஒர்க் பண்ண போகவா?
அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் உங்களுக்கும் வென்னிங்க்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த மேட்டர அன்சால்வ்டா விடக்கூடாது. என் குழந்தைகளுக்கான ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் குடுக்கணும்னா, எங்க அம்மாவ நான் கன்வின்ஸ் பண்ணணும். வேற ஒரு சென்டர்ல இதே டிஎன்ஏ டெஸ்ட் எடு. ஃபுல் ப்ராசஸ் நீ பக்கத்துல இருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன அனுப்புறான். ஜியான் என்ன பிளான் பண்ணாலும் என்ன அவள கம்பெனிய விட்டு கூட அனுப்ப முடியலையே. ஸோ இனி நான் ரூத்லெஸ்ஸா தான் இறங்கணும் அப்படின்னு அடுத்து அவளோட ஃபேமிலிய மீட் பண்ண போறா. ஆல்ரெடி சிஸ்டர் எல்லாம் செம கோவத்துல இருக்காங்க. நான் சிட்டிக்கு காசு கிடைக்கும்னு வந்தா எனக்கு பஸ் எக்ஸ்பென்சஸ் தான் வேஸ்டா போச்சு. அவ பாரு ஒரு லூசர் மாதிரி ஒரு ஆள பிடிச்சு வச்சிருக்கா. நீ ஒரு தண்டம், உன் சிஸ்டரும் ஒரு தண்டம் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கும் அடி விழுந்துட்டு இருக்கு. அந்த டைம் அங்க ஜியான் வரா. "நீ யாரு?" அப்படின்னு கேட்டா, "அது முக்கியம் கிடையாது. நான் சொன்ன வேலைய நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்ளோ காசு வேணாலும் நான் அத குடுப்பேன்." அப்படின்னு அவ சொல்றா. அவங்களும் அந்த டீல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வென்னிங் கால் வருது. "உங்க அம்மா சாகுற கண்டிஷன்ல இருக்காங்க. கடைசியா ஒரு டைம் வந்து பாரு. உனக்கு எங்க 2 பேர் கூட தானே பிரச்சனை. பட் உங்க அம்மா உன்ன பெத்து வளர்த்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டா ஒரு டைம் பார்க்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளுமே பதட்டமா கம்பெனிலேருந்து கிளம்புறா. அங்க பார்த்தா ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே வைக்கணும். எதுக்கு ஹோட்டலோட அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க? அப்படின்னு அவளும் சந்தேகப்படுறா. சொன்னா கேளு உங்க அம்மா உள்ள தான் இருக்காங்க. சீக்கிரம் வா. அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் இன் லா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக போறா. ஸோ பின்னாடியே பிரதர் போயிட்டு அவளை ட்ரக் பண்றாங்க. எங்க ஹீரோக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. பாஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. 2 பசங்களுமே உங்களோட பயாலஜிக்கல் குழந்தைங்க தான். அப்புறம் லாஸ்ட் டைம் பண்ண டெஸ்ட்ல ஜியான் இன்டர்வென் பண்ணியிருக்கா. நான் அத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன். ஸோ அவ தான் சாம்பிள மாத்தி வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நான் வேற வெண்ணிங் கிட்ட குழந்தைங்களோட அப்பா யாருன்னு கேட்டு அவளை காயப்படுத்திட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு வென்னிங் எங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. வென்னிங்க்கு ஏதோ ஃபோன் கால் வந்தது. அதுல பேசுனதும் பதட்டமா அங்கிருந்து கிளம்பிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவனும் வென்னிங்க்கு கால் ட்ரை பண்ணி பார்க்க ரீச் ஆகல. அவ இந்த மாதிரி சொல்லாம போயிருக்கா. காலும் எடுக்க மாட்றானா. அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆட்களை அனுப்பி அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அங்க ஜியான் வரா. நான் இவங்களை எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன் பட் முடியல அப்படின்னு செக்யூரிட்டியும் கம்ப்ளைண்ட் பண்றான். நான் உன்னதான் என் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உனக்கு இது தெரியாம போச்சுன்னா ஃபியூச்சர்ல நீ இதுக்காக ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவ. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, "நீ வென்னிங்காக என்னலாம் பண்ற? ஆனா அவ உனக்கு பின்னாடி ஒரு ஓல்டு மேன் கூட அஃபேர்ல இருக்கா. நான் ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல ஒரு ஓல்டு மேன் கூட அவள சேர்த்து வச்சு பார்த்தேன். அது என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வில்லேஜ்க்கு போய் விசாரிக்க போனேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த ஓல்டு மேன் கூட அவளுக்கு ரொம்ப நாள் அஃபேர் இருந்திருக்கு. அப்புறம் அந்த குழந்தைங்களும் அந்த ஓல்டு மேனோட குழந்தைங்க தானா?" அப்படின்னு கதை கதையா சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இப்பதான் வென்னிங்கோட கான்டாக்ட் எங்கன்னு தெரியாம போச்சு. அந்த டைம் இவளும் இந்த நியூஸ கொண்டு வரானா, இது ஆக்சிடென்ட்லாம் இல்ல. ஏதோ இவ தான் பிளான் பண்றா அப்படிங்கிற மாரி அவன் திங்க் பண்றான். "நீ சொல்றத நான் எப்படி நம்புறது?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியும். நீ உன் கண்ணால பார்த்தா தானே நம்புவ. இப்போ கூட வென்னிங் அந்த ஓல்டு மேன் கூட ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருக்கா. நான் வேணா உன்ன கூட்டு போய் காமிக்கிறேன்" அப்படின்னு அவ சொல்றா. சரின்னு ஹீரோவும் அவ கூட கிளம்புறான். "எங்க பிரதர் நீங்க சொன்ன மாதிரியே ஆள் தூக்கிட்டு வந்துட்டோம். காசுங்க" அப்படின்னு கேட்டு காச வாங்கிக்கிறாங்க. ட்ரக் பண்ண சிஸ்டர பெட்ல போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த வில்லேஜ் கேம்ப்லர் லூன்னு ஒரு பர்சன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன தான் ஹீரோயினுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. "உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ கூட நீ எங்க தான் இருக்க?" அப்படின்னு அவ பக்கத்துல போறான். ஜியானுக்கும் மெசேஜ் வருது. அவள ரூம்குள்ள அனுப்பியாச்சு அப்படின்னு. ஸோ எல்லாம் பக்கா. இப்போ கரெக்டா போய் பிடிச்சிட்டோம்னா, அதுக்கு பிறகு ஹீரோ அவள திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்புறம் இந்த யங் மேடமோட பொசிஷனுக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு அவ பிளான் பண்றா. இந்த வென்னிங் எவ்வளோ மோசமா இருக்கா. நீ அவளுக்காக எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ற? அந்த காசெல்லாம் கொண்டு போய் இன்னொரு ஓல்டு மேன் கிட்ட அவ குடுத்துட்டு இருக்கா. அப்படின்னு அவளோட கேரக்டர் பத்தி ரொம்பவே டேமேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கா. "நீ வாய மூட்டு டிரைவ் பண்றியா?" அப்படின்னு சொல்ல, இப்போ அவளும் கார் எடுத்துட்டு கிளம்புறா. ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வந்ததும் அந்த ஓல்டு மேன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அங்க ஹீரோ வந்துடுறான். "நான் சொன்னேன்ல, இங்க பாரு 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. உன்னோட காசு எல்லாத்தையும் இந்த மேனுக்கு தான் அவ செலவு பண்ணிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாதிரிலாம் ஜியான் சொல்றா. "அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் சொல்றத கேளு. எனக்கு இவ இங்க எப்படி வந்தாங்கிறதே தெரியாது" அப்படின்னு வென்னிங் சொல்றா. "நீ எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஆள் இவன்" அப்படின்னு அந்த ஓல்டு மேனுக்கு அடி விழுது. "உனக்கு என்னாச்சு? அவ தான் உன்ன சீட் பண்ணியிருக்கா. அவள அடிக்காம இவன போட்டு அடிக்கிற" அப்படின்னு ஜியான் கேட்டா, "உன்னோட பிளான் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? டிஎன்ஏ சாம்பிள மாத்துனதும் நீதாங்கிறது எனக்கு தெரியும்"
அப்படின்னு அவன் சொல்றான். அந்த டைம் இப்போ பிரதரையும் சிஸ்டர் இல்லாமே பிடிச்சிட்டு வராங்க. இப்போ மொத்தமா 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றான். 3 பேரும் சேர்ந்து வெண்ணிங்க கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்களாம் அவங்களோட ஃபேமிலி. நாங்க எப்படி அவளை ஹார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஸோ ஹீரோவும் அவளோட ஒப்பீனியன் கேட்க, நான் ஆல்ரெடி அவங்க கூட இருந்த ஃபேமிலி டைஸை கட் பண்ணிட்டேன். இனி அவங்களுக்கு என்ன ஆனாலும் அது என்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு அவளும் சொல்லிட்டா. ஸோ 3 பேரையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியாச்சு. அடுத்து ஓல்டு மேன் நிற்கிறான்ல, இவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த பார்ட்டே தேவையில்ல அப்படின்னு அவனையே ஆட்களை வச்சு முடிக்க சொல்லிட்டான். அடுத்து வெண்ணிங்க பார்த்தா அவளை ட்ரக் பண்ணதுனால அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறா. உனக்கு என்னாச்சு, நான் டாக்டரை கூப்பிடவா அப்படின்னு கேட்டா, வேண்டாம் எனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நான் கிஸ் பண்ணலாமா, ஒரே ஒரு கிஸ் தான் அப்படின்னு அவனை கிஸ் பண்ணுறா. அப்படியே அவங்களோட ரொமான்ஸ் கண்டினியூ ஆகுது. அடுத்த பக்கம் ஹீரோட அம்மாவை பார்த்தா அவங்க புத்தா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பட்லர் வந்து உங்க ஃப்ரெண்டு வெளியே நீல் டவுன் போட்டுட்டு இருக்காங்க, ஜியானை ரிலீஸ் பண்ணலன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன், உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அங்கேயே இருக்காங்க, போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னா, சரி நீ போய் சொல்லு, அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணா கட் பண்ணட்டும், எனக்கு என்னதான் வெண்ணிங்க பிடிக்காட்டினாலும் ஜியான் பண்ணது பெரிய தப்பு, திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா, அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், இதுதான் கர்மா அப்படின்னு மேடம் சொல்றாங்க. அடுத்து ஃப்ரெண்டும் வந்துட்டு என் பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா, என்னால் இதை எதுவும் பண்ண முடியாது, அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு அவங்களும் கோவமா திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ ஃபேமிலி அவுட்டிங் போயிட்டு வந்திருக்கான். ஸோ பொண்ணுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு நாள் இதே மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்டால், நீ சென்டம் மார்க் எடு அப்போ தான் இன்னொரு டைம் போக முடியும் அப்படின்னு பிரதர் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னை விட அதிகமான ஸ்கோர் வாங்குறேன்னு என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போது மேடமோட ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே போகிறத பார்த்துட்டு, என்னால தான் இங்கே பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. இதெல்லாம் ஜியனோட தப்பு, அப்புறம் என் அம்மாவை நினச்சி நீ ஒய் பண்ணாத, அவங்களுக்கு ரைட் எது ராங் எதுன்னு நல்லாவே தெரியும், ஸோ ஒன்றும் அதுக்காக ப்ளேம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அம்மா 3 டேஸ் கழிச்சு எங்கள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது, ஸோ நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா யாரோ சொன்னாங்க, இந்த ஃபேமிலிக்கு குழந்தை பெற்று கொடுத்தா அவள் தான் எங்கள் வீட்டு மருமகன்னு, இப்போ அதை நீங்களே மாற்றி பேசுகிறீங்கல்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதை நான் தான் சொன்னேன், அதுக்கு நீ ஓல்டு ரூமனை கூப்பிட்டு வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும், இவளை பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக வயசை வச்சு பேசி சிரிப்பாங்க, உனக்கு வேணால் எம்பரசிங்காக இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் சொல்கிறது சரிதான், என்னை வச்சு நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டாம், குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக நான் பசங்களை இங்கேயே விட்டு போகிறேன், எனக்கு முடியிறப்பெல்லாம் நான் வந்து பார்க்க வரேன், நம்ம இந்த மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுகிறா. அம்மா நான் உங்க கூட தான் இருப்பேன், எனக்கு அப்பா கூட வேண்டாம், நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. பையனும் இந்த லீ ஃபேமிலியோட சொத்துலாம் எனக்கு வேண்டாம், நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ வந்து பேக் வாங்கலான்னு பார்க்காத, உன் லைஃப்பில் என்ன தவிர நீ வேற எந்த மேனையும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, ஸோ நம்மளோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். பாட்டி 5 இயர்ஸ் எங்கள் அப்பா இல்லாமல் நாங்கள் வளர்ந்துட்டோம், இப்போ மறுபடியும் அம்மா இல்லாமல் இருக்க சொன்னீங்கன்னா எங்களால் எப்படி அது முடியும், எங்களுக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு பசங்களும் கேட்குறாங்க. என்னதான் அவன் மேலே எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஷன் இல்லைனாலும் குழந்தைங்கள அவன் நல்லா வளர்த்துருக்கா அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. சரி எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஏன் இனி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண போகிறேன், ஸோ கல்யாணம் தானே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த டைம் வெண்ணிங்க்கு மயக்கமாக வருது, என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னும் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, மறுபடியும் எனக்கு பேர குழந்தைங்க பிறக்க போகிறாங்களா அப்படின்னு இப்போ மேடம் சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட ஃபெர்டிலிட்டி நல்லாவே இருக்குது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவும் ட்ரிப்ளெட் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்ல செம ஹாப்பி. ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்போ இன்னும் 3 குழந்தைங்க வரப்போகிறாங்க. 18 ஜென்ரேஷனாக லீ குரூப்பில் ஒரே ஒரு வாரிசு மட்டும் தான் இருக்குது, பட் இந்த டைம் அதை பிரேக் பண்ணுற மாதிரி 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு மேடம்க்கு செம ஹாப்பியாக இருக்குது. அதே சந்தோஷத்தில் வெண்ணிங்கையும் மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்டை கொண்டு வந்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு மருமகளாகிற பொண்ணுக்கு நாங்கள் இந்த டவுரிஸ்லாம் கொடுப்போம், இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சைன் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ இது உனக்கானது தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அம்மா போனது ஹீரோ டாக்டர் கிட்ட, இந்த ப்ரெக்னென்சி சேஃப் தானா, அவளுக்கு வயசாயிடுச்சு, ஸோ ட்ரிப்ளெட்னா அவளுக்கு கஷ்டமாக இருக்கலாம் டெலிவரி டைமில், நம்ம வேணால் இதை அபார்ட் பண்ணிடலாமா அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். உங்களோட ஒய்ஃப் பாடி கண்டிஷனுக்கு அவங்களோட டெலிவரி எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும்,
ட்ரிப்லெட் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ ரொம்பவே கன்சர்னா இருக்கான். டெலிவரி முடிஞ்ச பிறகு அவளோட பாடி வீக் ஆயிருமா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இத ஹெவன் குடுத்த பிளெஸ்ஸிங்கா தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த பேபீஸ் வேணும் அப்படின்னு வென்னிங் சொல்றா. சரின்னு ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்து ஹீரோயினுக்கு டெலிவரி ஆகி குழந்தை பிறந்த பிறகு அவங்களோட மேரேஜ் நடக்குது. அதுல எல்லாரும் ஹேப்பியா ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதோட ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.